இந்த மாதிரி ப்ரீமியமான ரெசனாட் கீச்செயின்ஸ்லாம் மேக் பண்ணி நீங்களே உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஓனாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த பார்ட் 5 வீடியோ. ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் கிராஃப்டி வேர்ல்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரீ ரெசனாட் சம்மர் கிளாஸில் வந்துட்டு பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 5 அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்ன ரீசன், எதனால் டிலே ஆச்சு அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளோட லாஸ்ட் பார்ட் வந்துட்டு பார்ட் 4 நீங்கள் பார்த்துருந்தீங்க, பார்ட் 3 பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே இந்த பேஸ் எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணோம், இந்த மிக்சர் எப்படி ரெடி பண்ணோம், அதில் கோல்டு ஃப்ளேக்ஸ் எப்படி ஆட் பண்ணோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மைன்யூட்டாக நான் உங்களுக்கு பார்ட் 3 பார்ட் 4 வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த ரெசினில் இந்த மாதிரி குட்டி குட்டி சாம்ஸ் மோல்டில் வந்துட்டு ஊற்றி வச்சிருந்தது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ 24 ஹவர்ஸ் கழிச்சு எடுக்கும் போது ரொம்பவே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ரெசினாட் கீச்செயின்ஸ்க்கு ஃப்ரேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வினைல் ஸ்டிக்கர், டிரான்ஸ்பரண்ட் இன்சர்ட் ஷீட். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் என்னென்ன ஷைனிங் டிஃப்ரென்சஸ் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காமிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் வினைல் ஸ்டிக்கர். இது வந்துட்டு மெட்டாலிக் ஸ்டிக்கர் கிடையாது, வினைல் ஸ்டிக்கர். இந்த வினைல் ஸ்டிக்கரை வந்துட்டு நம்ம பீல் பண்ணிவிட்டு நீங்கள் ரெசனாட் பேஸில் கீ செயின் இல்லை ஃப்ரேம் எதுலனாலுமே இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை நல்லா எல்லா டிசைன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ தட் அந்த ரெசனாட் ஸ்டிக்கர் வந்துட்டு உங்களோட பேஸில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஷீட்டை பொறுமையாக இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரில் இருக்க டிசைன் மட்டும் உங்களோட ஃப்ரேமில் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நமக்கு கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு ஸ்டிக்கர் மட்டும், கண்டென்ட் மட்டும் நமக்கு இருக்கும். இது வந்துட்டு வினைல் ஸ்டிக்கர். இப்போது இன்சர்ட் ஷீட் பார்க்கலாம். இது வந்துட்டு OHP ஷீட்டில் பண்ணுற இன்சர்ட் ஷீட் கிடையாது, இது வந்துட்டு ஸ்டிக்கர் ஷீட்டில் பண்ணுற இன்சர்ட் ஷீட். OHP ஷீட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் இன்சர்ட் ஷீட் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷீட்டில் வந்துட்டு இன்ஃபினிட்டியில் லவ்னு எழுதியிருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கரை கட் பண்ணிவிட்டு நான் இந்த 9-in-1 ரவுண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் பேஸ் பேக்ரவுண்டில் பிளாக் ஸ்டிக்கர் அண்ட் ரெட் ஸ்டிக்கர் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்தா கலர் பேக்ரவுண்டுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இன்ஃபினிட்டி லவ் வந்துட்டு பிளாக் கலர்லேயும் ஹார்ட்டின் வந்துட்டு ரெட் கலர்லையுமே நான் இதில் வந்துட்டு ஒட்ட போகிறேன். இந்த இன்சர்ட் ஷீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஷீட்டோட சேர்ந்து தான் நம்மளோட ஃப்ரேமோ இல்லை ரெசனாட் கீ செயின்ஸ்லேயோ வரும். ஸோ முன்னாடி ஓட்டினது வந்துட்டு கோல்டன் வினைல் ஸ்டிக்கர், அதில் அந்த ஒயிட் ஷீட் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிரான்ஸ்பரண்ட் இன்சர்ட் ஷீட்டில் வந்துட்டு அந்த ஒயிட் ஸ்டிக்கரை நம்ம பீல் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் வினைல் ஸ்டிக்கர் தான். வினைல் ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம கோல்டனில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம், பர்பிள், ரெட், ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணலாம். இன்சர்ட் ஷீட் உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலர்ஸில் நம்ம நார்மல் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் ஷீட்டில் வந்துட்டு என்ன கலர்ஸில் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வினைல் ஸ்டிக்கர் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் பீல் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பீல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்துட்டு நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த ரெசின் எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்பூனில் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நான் பீல் பண்ணி எடுத்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கேஷுவலாக பீல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க அந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செலோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பூனை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்த கீ செயின் ஜஸ்ட் ஒரு நார்மல் பேஸாக இருந்துச்சு. அதை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா ஒரு 50 rupees 40 rupees அந்த மாதிரி தான் சேல் பண்ண முடியும். பட் இப்போது இந்த கீ செயின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் லுக் ஆட் பண்ணியிருக்கோம், வினைல் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்சர்ட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும் போதே நமக்கு வந்துட்டு அந்த கீ செயின்ஸ் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமான ஒரு அவுட்லுக் வந்துட்டு கொடுக்கும். ஸோ செகண்ட் லேயருக்கு வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு ஃபைனல் லேயருக்காக ரெசின் அண்ட் ஹார்னர் 2:1 ரேஷியோவில் 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்னர் வந்துட்டு நான் எடுத்து ஸ்லோவாக நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப் லேயர் வந்துட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். இந்த பார்ட் 5 முக்கியமான வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆக ஏன் டிலே ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 எல்லா வீடியோஸுமே வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல.
அதனால தான் கொஞ்சம் டிலே. ஸோ நான் உங்களுக்கு ஜூலை மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸ், ரெசனாட்டில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒயிட் பேஸ் ஸ்டிக்கரில் நான் ஆல்ரெடி இருக்க மாதிரி ட்ரைட் ஃப்ளவர்ஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த லுக் இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட் கீ செயின் செஞ்சுருந்தோம்ல, அதையுமே வந்துட்டு ஒரு ஜென்ரிக்கான ஆல்ஃபபெட் கீ செயினாக இல்லாமல் ப்ரீமியமான கீ செயினை மாற்றுறதுக்காக கோல்டன் வினைல் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் ஜே கீ செயின் அண்ட் வி கீ செயின் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வினைல் ஸ்டிக்கர்ஸ், ஃபோட்டோஸ், ட்ரைட் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் கீ செயின் வந்துட்டு ரொம்பவே ப்ரீமியமாக ஆகிடும். அண்ட் டாப் லேயர் நீங்கள் வந்துட்டு முக்கியமாக ஆல்ஃபபெட் கீ செயின்ஸில் கோட்டிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி ட்ராப் பை ட்ராப்பாக தான் கொடுக்கணும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் அந்த கீ செயின் வந்து நம்ம முக்கால்வாசி ஃபில் பண்ணிட்டோம் பேஸ் லேயர்லேயே. ஸோ டாப் லேயர் நமக்கு க்ளாஸி ஃபினிஷ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் பை ட்ராப் தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளோட கீ செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. எல்லாமே டீமோல்டிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ராங்காக வந்துருந்தது. இது ஃப்ளெக்சிபிளாக ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நான் பார்ட் 4 வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிடாமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக A to Z பார்ட் 4 வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்கோம். மிஸ் பண்ணிடாமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது எல்லாமே வந்துட்டு நம்ம டிமோல்டிங் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம என்னென்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும், இதை சேல் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கீ செயின்ஸ்லாம் வந்துட்டு டிமோல்டிங் பண்ணி செம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரீமியமான கீ செயினாக கிடச்சிருச்சு. இப்போது இதில் வந்துட்டு அந்த எஜஸ்லாம் நம்ம இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இதை இப்படி இன்னும் நம்ம சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த எஜஸில் ஓவர்ஃப்ளோ ஆன ரெசன்லாம் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு ஷார்ப் எஜஸாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி டீபரிங் டூல் அப்படி இல்லாட்டி சாண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சாண்டிங் மிஷின் எல்லாமே நீங்கள் பெரிய ஃப்ரேம்ஸ் இல்லை மினி ஃப்ரேம்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கீ செயின்ஸ்க்கு டீபரிங் டூல் யூஸ் பண்ணிங்கனாலே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகேங்களா? இந்த டீபரிங் டூலோட இந்த வேலை முடியாதுங்க. இந்த கீ செயினை வந்துட்டு இன்னும் நம்ம ப்ரீமியமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன பண்ணணும், எப்படி ரெசன் பாலிஷ் யூஸ் பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும், எப்படி சேல் பண்ணணும், என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கீச்சனை எப்படி சேல் பண்ணணும், எவ்வளோக்கு சேல் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யார் ரெசனாட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓனாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரீமியம் கிச்சன் எப்படி மேக் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.